வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ராமா சேனல் அப்படின்றத அடிங்க. ஃப்ராமா சேனல் பிக் பெலுகா 3700 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் என்னோட ஃபேவரட்டில் போட்டுக்கிறேன். ஃப்ராமா சேனலை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இந்த ஃப்ராமா சேனலை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல போகிறதில்ல. ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறேன். ஏன்னா 2 ஸ்ட்ராட்டஜி எனக்கு பேசிக்கலாக பிடிச்சிருந்ததுனால அந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ராமா சேனல் இப்படி இருக்குல்ல, இப்படி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த பேண்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நல்ல ப்ளூவாக மாறிடும். ஓகேவா? இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இது கிரேவாக இருக்கும். பட் இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீனாக இருக்கும். பிராண்ட் மேலே கிளிக் பண்ணும்போது எதெல்லாம் க்ரீனாக இருக்குன்னு சொல்லி காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது இப்படியே விட்டோம்னா இது இந்த மாதிரி தான் நார்மல் கேண்டல்ஸ் தான் இருக்கும். நார்மல் கேண்டல்ஸ் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. பட் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியணும், இந்த மாதிரி ப்ளூ ஆனால் மார்க்கெட் வந்து டவுனு, கிரேனா மார்க்கெட் வந்து சைட்வேஸு, க்ரீன்னா மார்க்கெட் வந்து அப் அப்படின்னு சொல்லி தெரியணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு விஷுவல் ஆர்டரில் போயிட்டு இந்த இடத்துல விஷுவல் ஆர்டர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல விஷுவல் ஆர்டரில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுங்க. ஸோ இப்போ பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது நீங்கள் இப்படி இப்படி மூவ் பண்ணும்போது. இல்லை இதை வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுக்காம இதை வந்து இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். அப்படியே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃப்ராமா சேனல்னு இருக்குது, ஃப்ராமா சேனலில் போயிட்டு அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது நார்மலாக வராது. ஸோ நீங்கள் வந்து பேண்ட் மேலே கிளிக் பண்ணி அப்பப்போ வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இண்டிகேட்டரில் வந்து பார் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ நார்மலாக வச்சுக்கலாம். பேண்ட் மேலே கிளிக் பண்ணி அப்போ மட்டும் இதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஹீரோவே வந்து ஃப்ராமா சேனல் அப்படின்றதுனால நான் வந்து விஷுவல் ஆர்டரில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த பேண்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும்தான் பார்ப்போம். பேண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா வெறும் பையிங் மட்டும்தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த கிரே கலராக இருந்தால் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், இந்த கிரே கலராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணவே மாட்டோங்க. அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் இங்கே தான் வந்து ஒரு அக்யூமுலேஷன் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, அதே தான். இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கிரே வந்திருக்கு. கிரே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன். பட் எப்பவுமே வந்து கிரே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து ட்ரேட் பண்ணிடலாம்ல. இந்த இடத்துல பாருங்க, கிரேவா இருக்கு, மார்க்கெட் வந்து கிரீனா போகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆகுது. திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிரீனா இருக்கு, ஒரு கிரே வந்திருக்கு, கிரே வந்ததுக்கு அப்புறமா கிரீன்ஸ் வந்துருக்கு, கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கு. சில பேர் கேட்கலாம், இதை வச்சு நான் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கேல்பிங் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. பட் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேட்டரை எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து கிரேலேருந்து ஒரு ப்ளூ வருதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். இந்த சம்டைம்ஸ் இந்த மாதிரி மாட்டும் போது நீங்கள் மாட்டிப்பீங்க. என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்கன்னா கிட்டேயே எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கோல்டுலலாம் ஒரு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஈஸியாக பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு $4 $5 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா வந்து நான் வந்து ஒரு $40 $50 சொல்லலை. ஏன்னா எல்லாருமே வந்து சின்னதாக ட்ரேட் பண்ணுறவங்க, அதனால வந்து ஒரு $3 $4 அப்படின்ற மாதிரியே நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்க, கிரீன் வருது, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லைட்டாக அப், ப்ளூ வருது, மார்க்கெட் ஸ்லைட்டாக வந்து இந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, சைட் பேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஃப்ராமா சேனல். ஃப்ராமா சேனல் வந்து புரிஞ்சிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அடுத்து ஒரு இண்டிகேட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ராமா சேனல் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ க்ளீனாக வச்சுக்கிறேன். க்ளீனாக வச்சுக்கிட்டு அடுத்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன்னா, பீப் பூப் பீப் பூப் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட வந்து 748 பீப்புள் தான் லைக் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃபேமஸ் இண்டிகேட்டர். நிறைய பேருக்கு இந்த இண்டிகேட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன் வச்சுக்கோங்களேன், ஒரு 50. யூஸ்வலாக கேட்கலாம், இந்த பீப் பூப்னா என்னதுன்னு. பீப் பூப்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மெக்டி. சொல்ல போனால், சிம்பிளாக சொல்ல போனால், இது வந்து ஒரு மெக்டி. இந்த மெக்டியை 50 டே ட்ரெண்ட் வச்சு எப்படி எடுத்தோன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த பி பூப் இண்டிகேட்டர். ஸோ இந்த பி பூப் இண்டிகேட்டர் வந்து இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எம்ஏ ஆசிலேட்டரா, சிக்னல் லைன் வேணுமா, எம்ஏ சிக்னல் லைன், சிம்பிள் எம்ஏ சிக்னல் லைன் வேணுமா, அது என்னமோ கேட்குது. நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா நான் இந்த லைனை கூட நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். எனக்கு வேண்டியது வந்து ஹிஸ்டோகிராம் தான். ஸோ அந்த லைனை கூட ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஹிஸ்டோகிராம் வந்து இப்போ க்ளீனாக வச்சுக்கிட்டேன். இப்போ மெக்டி யூஸ்வலாக எப்படி இருக்கும், மெக்டி எப்படி இருக்கும்னா, மெக்டி போகிறேன், மெக்டி போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது மேலே கீழேன்னு இருக்கும். கரெக்டாக இதுதான் மெக்டியோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து இதுதான். ஏதாவது கொஞ்சம் மேலே போகும், கீழே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். மெக்டின்றது ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மெக்டியில் வந்து நிறைய செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி சூப்பராக விளையாடலாம். அது வேற. ஸோ இந்த இண்டிகேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஜீரோக்கு மேலே தான் இருக்கும். ஜீரோக்கு கீழே வந்து ஒன்றுமே இருக்காது. நல்லா பார்த்துக்கோங்க, ஜீரோ கீழே வந்து இந்த இண்டிகேட்டரில் ஒன்றுமே இருக்காது. சரி, ஓகே. அப்போனா இந்த இண்டிகேட்டர் நான் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ராமா சேனலில் வந்து ஒரு ஃபுல்லும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல கிரேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கெட் வந்து
டவுனு சாரி மார்க்கெட் வந்து சைட் வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்போ வந்து ரெட் வருதோ ஃப்ராமா சேனல் வந்து அதாவது ப்ளூ வருதோ மார்க்கெட் வந்து டவுனு, க்ரீன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்பல. இதுவும் அதே மாதிரி தான். ஒயிட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல பாருங்க கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது சைட் வேஸாக இருக்குது. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது சைட் வேஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஒயிட்டாக இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது சைட் வேஸாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது, என்ன இருக்குது ப்ரைஸ் நல்லா கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு ரெட் வந்திருக்கு, வந்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுது. திரும்ப இந்த இடத்துல பார்க்கலாம் ரெட் வந்திருக்கு, ரெட் வந்தோடனே மார்க்கெட் கீழே விழுது. ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கிரீன் வருதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க கிரீன் வருது, கிரீன் வந்தோடனே மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து ஃப்ராமா சேனலுக்கு போயிடுறேன். ஓகே, நான் திரும்ப வந்து ஃப்ராமா சேனலுக்கு போயிட்டேன். ஃப்ராமா சேனலுக்கு போயிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணுறது எப்படின்னா, எப்போ வந்து ஒரு கேண்டல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேண்டல் வந்து இந்த பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த கேண்டல் வந்து பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வைக்கும் போது எனக்கு வந்து இந்த இடத்துல ரெட்டாக இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பீப் பூப் மட்டுமே யூஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருந்திருக்கும், பட் இது வந்து கிரேவாக இருக்குது. ஓகேவா, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒயிட்டாக இருக்குது, இதுவும் வந்து கிரேவாக இருக்குது. ஸோ ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக நம்மளால் எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதே போல் இந்த இடத்துல ஃப்ராமா சேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் இருக்குது, இந்த க்ரீன் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வாங்கியிருப்பீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் பீப் பூப் போடும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இப்போ ஒயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணுவீங்க. பட் இந்த என்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக எங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. இந்த என்ட்ரி இந்த இடத்துல எங்கன்னா நீங்கள் இந்த என்ட்ரி ஓகே, இதுலேயும் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் ஆகுதுங்க. இதுலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் ஆகுது. பாருங்கள் இந்த கேண்டல் வந்து க்ரீனாக இருக்குது, பட் இது வந்து பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. அடுத்த கேண்டல் வந்து பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, ஆனால் ஒயிட்டாக இருக்குது. அடுத்த கேண்டல் வந்து பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, ஆனால் பாடிலாம் எதுவும் உள்ளலாம் இல்லை. அதாவது இப்படி இல்லை, இதோட ஓப்பன் வந்து உள்ள, இதோட க்ளோஸ் வந்து வெளியே, அந்த மாதிரி இல்லை. இது வந்து விக்கு தான் தொட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் பாருங்கள், இந்த கேண்டல் எப்படி இருக்குது, இந்த கேண்டல் வந்து வந்திருக்கு, ஆனால் இது வந்து ஒயிட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் நல்ல க்ரீனாக இருக்குது, ஆனால் இது வந்து பேண்டை விட்டு வெளியே போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறோம். பட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. அதாவது ஸ்டாப் லாஸ் காட்டணும்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மனசில் உட்காரும், ஓகே எதுவுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எல்லாமே நம்ம எஸ்கேப் ஆயிருக்கும். இந்த என்ட்ரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரிஸ்லையும் அவாய்ட் ஆயிருக்கும். க்ரீன் மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த இடத்துல மேலே போய் க்ளோஸ் வைக்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து க்ரீன் வருது, பட் இந்த வந்து பேண்ட் உள்ளவே இருக்குது. அடுத்து ஃபுல்லாக பேண்ட் உள்ளவே இருக்குது. இது க்ரீன் வந்துட்டே இருக்குது, ஒயிட் வந்துட்டே இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம். இந்த இடத்துல வந்து மாட்டியிருப்போமா, அதில் அதுவும் வந்து 1:2 கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல, செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டல் போய் க்ளோஸ் வைக்குது, நல்ல க்ரீனாக இருக்குது. அந்த டைமில் இந்த ஹிஸ்டோகிராமும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அடுத்த கேண்டல் ஓப்பனிங்கில் லாங் போயிட்டு அந்த கேண்டல் கீழே அப்படி தள்ளி இல்லை மிட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எய்மிங் ஃபார் 1:2னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. அச்சீவ் ஆகாமல் இருந்தது சொல்ல நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து செல்லும் காமிச்சிடுறேன். அது ஒன்று, இது வந்து வின்னராக இருக்கிறதுனால இதையும் வந்து ஒரு வின்னராக காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேண்டுக்கு கீழே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது, தெரியுதா? இந்த பேண்ட்லேருந்து ஒரு கேண்டல் வந்து நல்ல ஒரு ப்ளூ கேண்டல் க்ளோஸ் வைக்குது. அந்த டைமில் இது ரெட்டாக இருக்குது. ரெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஷார்ட் போகிறேன். இந்த மிட் லைனுக்கு மேலே அப்படி தள்ளி ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்த கேண்டல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கேண்டல் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டல் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இந்த பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது இதுவும் வந்து ஒரு நல்ல வந்து க்ரீன் ஹிஸ்டோகிராமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ அடுத்த கேண்டல் ஓப்பனிங்கில் ஷார்ட் போகிறேன். இந்த பேண்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் என்னன்னா இந்த இடத்துல வந்து 1:1 வந்திருக்கு. ஸோ 1:1 வந்தோடனே என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம வந்து பிரேக் ஈவன் இல்லைனா ஒரு சின்ன ஒரு 2 பாயிண்ட் மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், மூவ் பண்ணியிருப்போம். இது வந்து இதுவும் லைட்டாக வந்து வின்னராக வந்திருக்கும், இல்லை பிரேக் ஈவனாக வந்திருக்கும். பட் புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து இந்த மாதிரிலாம் வின்னர்ஸ் வராது. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த கேண்டலும் நம்ம வந்து பேண்டு கீழே உள்ள அதாவது ஓப்பன் வச்சு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. அடுத்த கேண்டில் வந்து அப்படி நடக்குது, ஆனால் இது வந்து ஒயிட்டாக போயிடுது, கீழே வந்து ஒயிட்டாக போயிடுது. ஏதாவது ஒன்றும் ஒரு ஸ்டாப் லாஸ் கேண்டில் இருக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, இந்த கேண்டில் இது பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கு வெளியே வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. அதோட பாடியோட ஓப்பனிங் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெட்டாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டல் ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஷார்ட் போகிறோம். இந்த மிட் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இதுவும் வந்து 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு.
சரி ஓகே. நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். பட் எப்பவுமே அப்படி நடக்காது அப்படின்றத நான் சொல்ல பார்க்குறேன். ஆனால் நடக்கல நமக்கு. அப்படி எதுவுமே வந்து நடக்கல. இந்த இடத்துல இதுவும் வந்து ஒரு வின்னர் தாங்க. இந்த பேண்டுக்கு மேலே இது போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த டைமில் ஹிஸ்டோகிராம் வந்து க்ரீனாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லாங் போகிறோம். இதோட ஓப்பனிங் பாருங்கள் உள்ளே இருக்குது. ஸோ என்ட்ரி கேண்டலோட ஓப்பனிங் வந்து இந்த பேண்ட் உள்ளே இருக்கணும். அதுதான் பேண்ட் உள்ளே இருந்துட்டு அதோட க்ளோஸ் வந்து வெளியே இருக்கணும். போத் ஃபார் பை அண்ட் செல். நோ எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேண்டுக்குள்ளே வந்து ஓப்பனிங் இருக்குது. கேண்டல் போய் வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த டைமில் இதுவும் க்ரீனாக இருக்குது. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து லாங் போகிறோம். இந்த மிட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இதுவும் வந்து நம்மளுக்கு டார்கெட் தான் அச்சீவ் ஆயிருக்கு. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் பண்ணிடுறேன். அது எல்லாமே டார்கெட் அச்சீவ் ஆகிறதா இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு செட்டப்பில் இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேறு டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இன்றைக்கி என்னமோ நான் யூஸ்வலாக காட்டுவேன். டார்கெட் அடிக்கிறது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது ரெண்டுமே காட்டுவேன். இன்றைக்கி வந்து பார்த்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் சரியாக வரல. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த பி பூப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். பி பூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன்னா குருட்டோகா ஹிஸ்டோகிராம். இந்த இடத்துல போய்க்கோங்க. குருட்டோகா இந்த இடத்துல இருக்குல்ல குருட்டோகா, கிட்டத்தட்ட வந்து 1200 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது என்னோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட. குருட்டோகா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், குருட்டோகாவை எடுத்துக்கிறேன். ஏன் குருட்டோகா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், குருட்டோகாவில் நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஃப்ராமா சேனலில் வந்து கிரே வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஒரு பி பூப்பில் வந்து ஒரு ஒயிட் வந்து அனலைஸ் பண்ணுறோமோ, இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா, இப்போ இந்த குருட்டோகா ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ரெட்டில் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும் தான் பண்ணுவோம். க்ரீனில் இருக்குன்னா நம்ம வந்து பையிங் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல க்ரீனில் இருக்குது வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரெட்டில் இருக்குது நம்ம வந்து விற்க பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இந்த ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வருதுல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வருது. ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வருது. ஸோ இப்படி ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ராமாவும் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல கிரேவாக மாறுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனு ரெட்டு, ஒரு க்ரீனு ரெட்டு அப்படின்னு போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது முடியுது. இது வந்து இந்த இடத்துலயே இது முடிஞ்சிடுது குருட்டோகா ஹிஸ்டோகிராம். பட் இது வந்து அடுத்த கேண்டலில் முடியுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கம்பைன் பண்ணும்போது திரும்ப ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இது ஃபுல்லுமே இந்த இடத்துல வந்து கிரேல இருக்குது. கிரேல இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு ஒரு ரெட்டுன்னு மாறி மாறி வருது. இது வந்து ஒரு ஆசிலேட்டர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு கூட நீங்கள் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பி பூப்பில் வந்து போய்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன ஒரு 4 ஸ்ட்ராட்டஜியில் இது வந்து 2 ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குருட்டோகா என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர்ன்றதுனால நான் வந்து சொல்லிட்டேன். பட் இதில் நான் வந்து ஒரு பெருசாக என்ட்ரி அப்படிலாம் சொல்லலை. என்ட்ரி அப்படி சொல்லணும்னா வெரி சிம்பிள் தான் ஆக்சுவலி. திரும்ப அதே போல தான் ஒரு கேண்டில் வந்து எப்போ வந்து வெளியே க்ளோஸ் வைக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஓப்பனிங் வந்து உள்ளே இருக்கணும். ஓப்பனிங் உள்ளே வந்துட்டு வெளியே வந்து இந்த பேண்டுக்கு வெளியே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கும்போது ஃபுல்லோ ரெட்டாக இருக்கணும். மேலே க்ரீனே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஃபுல்லோ ரெட்டாக இருக்கா, ஃபுல்லோ ரெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம் அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கில். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், ஆஸ் யூஷுவல் பேண்டுக்கு மேலே போடுவோம். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2 அது 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பேண்டுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து மேலே இருக்குது கரெக்டாக. இந்த வந்து இந்த பேண்டுக்குள்ளே தான் இதோட ஓப்பனிங் இருக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஷார்ட் போவோம். ஏன்னா குருட்டோகா ஹிஸ்டோகிராம் ஃபுல்லும் வந்து ரெட்டில் இருக்குது. இப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி எங்கே போடுவோம், ஸ்டாப் லாஸ் தூக்கி பேண்டுக்கு மேலே, இந்த பேண்டுக்கு மேலே இல்லைனா இந்த கேண்டலுக்கு மேலே. எது வந்து ஹையராக இருக்குது, இதில் பார்த்தோம்னா கேண்டல் தான் ஹையராக இருக்குது. ஸோ நம்ம கேண்டலுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி தான் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிருக்கு, ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இது வந்து ஒரு பெரிய கேண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கும். இல்லை இந்த கேண்டல்லையே நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1:2 கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த 2 இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணோம். குருட்டோகா அண்ட் பி பூப். எனக்கு ரொம்ப ஃப்ராமா சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பி பூப் தான். அதாவது இந்த 2 இண்டிகேட்டர் தான் வச்சு ட்ரேட் பண்ணும்போது இந்த பி பூப் நான் வந்து இதை வந்து இதில் பார்த்தேன், எத்தில் பார்த்தேன், அதாவது கிரிப்டோஸில் பார்த்தேன். கிரிப்டோஸில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சது என்னமோ கோல்டில் வந்து என்னமோ இன்றைக்கி என்னமோ ஸ்டாப் லாஸ் தெரியல. பட் ஓகே, ட்ரை செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.